அகத்தியா முழு ஸ்டோரி மற்றும் விமர்சனம். கதை சுருக்கம். ஜீவா என்பவர் ஒரு பழைய அரண்மனையை ஆராய விரும்புகிறார். ஆனால் அந்த இடத்தில் பல மர்மமான சம்பவங்கள் நடப்பதால் மக்கள் அங்கு செல்ல பயமாக உணர்கிறார்கள். போலீசும் எச்சரிக்கை விடுக்க ஜீவாவின் கனவுகள் தோல்வியடைகிறது. இதற்கிடையே தனது தாயை நினைத்து வருந்தும் ஜீவா அரண்மனை செட்டிற்கு கீழே ஒரு சுரங்கம் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். அங்கு சென்ற அவர் சில அதிர்ச்சிகரமான விஷயங்களை எதிர்கொள்கிறார். பழைய வீடியோ ரீல் ஒன்றை கண்டுபிடித்து அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். இதன் மூலம் கதை 1940களுக்கு நகர்கிறது. அங்கு அர்ஜுன் என்பவர் அறிமுகமாவார். அவரும் இந்த அரண்மனைக்கும் உள்ள தொடர்பும் கதையில் முக்கிய அம்சமாகிறது. ஜீவா தனது தாயை காப்பாற்றினாரா? அரண்மனையில் நடந்த அமானுஷ்ய சம்பவங்களுக்கு பின்னணி என்ன? இதுவே அகத்தியா வின் மீதி கதை. விமர்சனம். பிளஸ் பாயிண்ட்ஸ். அர்ஜுன் ஜீவா இருவரும் சிறப்பாக நடித்துள்ளனர். யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை மிரள வைத்தாலும் பாடல்கள் சிறப்பாக இல்லை. ஒளிப்பதிவு மற்றும் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திகில் தரும் சில சீன்கள். கிளைமாக்ஸ் சண்டை காட்சி நன்றாக உள்ளது. குறைபாடுகள். பழைய கதைகளை ஒன்றிணைத்த போல் உணர்வு கொடுக்கிறது. வித்தியாசம் குறைவு. சில லாஜிக் குறைபாடுகள் இருப்பதால் நம்பகத்தன்மை குறைகிறது. சில இடங்களில் சலிப்பு ஏற்படலாம். பாடல்கள் பெரிதாக தாக்கம் ஏற்படுத்தவில்லை. கிளாப்பர் போர்டு முடிவுரை. அகத்தியா ஒரு சில இடங்களில் திகிலூட்டும், ஆனால் முழுமையாக நம்மை மயக்காது. பரவாயில்லை என சொல்லக்கூடிய ஒரு திகில் படம். ரேட்டிங் 3.5.